அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். செமஸ்டர் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வெளியில் வந்துடுச்சு. இப்போது அடுத்ததாக யூனிவர்சிட்டியிலேருந்து எக்ஸாம் சென்டர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஆகஸ்ட் 2025க்கான செமஸ்டர் மற்றும் நான் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் வெளியிட்டிருந்தாங்க. இந்த டைம் டேபிள் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் பார்த்துங்க. என்னென்னைக்கு எக்ஸாம், பிஎட்டுக்கு எப்போ, பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன், அதே மாதிரி அரியர் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் எல்லாமே அந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக எக்ஸாம் எழுதுகிற சென்டருடைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதன்படி அரியலூர் மாவட்டத்தில் ஒரு சென்டரும், சென்னை மாவட்டத்துக்கு 5 சென்டர், கோயம்புத்தூருக்கு 5 சென்டர், கடலூருக்கு 3 சென்டர்கள், தர்மபுரிக்கு 5 எக்ஸாமினேஷன் சென்டர், திண்டுக்கலுக்கு 3 எக்ஸாமினேஷன் சென்டர், ஈரோடுக்கு 3, காஞ்சிபுரத்துக்கு 2 சென்டர், கன்னியாகுமரிக்கு 5 சென்டர், கரூருக்கு 2 சென்டர், கிருஷ்ணகிரி 2 சென்டர், மதுரை 4, நாகப்பட்டினத்துக்கு 3, நாமக்கல் 4, பெரம்பலூரில் 2 சென்டர்கள், புதுக்கோட்டையில் 3 சென்டர்கள், ராம்நாடு மாவட்டத்தில் 2 சென்டர்கள்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் சேலம் மாவட்டத்துக்கு 4 எக்ஸாமினேஷன் சென்டர், சிவகங்கை மாவட்டத்துக்கு 2, தஞ்சை மாவட்டத்துக்கு 5, நீலகிரி மாவட்டத்தில் 1, தேனி மாவட்டத்திற்கு 3 எக்ஸாமினேஷன் சென்டர், திருவள்ளூருக்கு 3 எக்ஸாமினேஷன் சென்டர், திருவண்ணாமலைக்கு 3 எக்ஸாமினேஷன் சென்டர், திருவாரூருக்கு 1 எக்ஸாமினேஷன் சென்டர், தூத்துக்குடிக்கு 3 எக்ஸாமினேஷன் சென்டர், திருச்சிக்கு 5 எக்ஸாமினேஷன் சென்டர், திருநெல்வேலிக்கு 5 எக்ஸாமினேஷன் சென்டர், வேலூருக்கு 7 எக்ஸாமினேஷன் சென்டர், விழுப்புரம் மாவட்டத்துக்கு 5 எக்ஸாமினேஷன் சென்டர் மற்றும் விருதுநகர் மாவட்டத்துக்கு 4 எக்ஸாமினேஷன் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சில எக்ஸாமினேஷன் சென்டர் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும், சில எக்ஸாமினேஷன் சென்டரில் ஈரோடு மாவட்டத்துக்கும் அது கிளப்பாக இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு எந்த சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுடைய காலேஜில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் காலேஜில் எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு அலாட் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்ததாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் என்றைக்கு வெளியில் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸும், ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், எக்ஸாமினேஷன் டேட்ஸு, எக்ஸாமினேஷன் சென்டர், அதில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதன்படி நீங்கள் உங்கள் எக்ஸாமை நல்லபடியாக எழுதி வெற்றி பெற வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.